அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இன்று தைப்பூச திருநாள் 2024. அது மட்டுமல்லாமல் குபேர பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷமும் பெருக ஆரம்பிக்கும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருநாளன்று நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நம்ம கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார். அதனால முருகப்பெருமானை இன்று மனமுருகி வேண்டி நம்ம வழிபாடு செய்து வர கட்டாயமாக நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். காலையில் 9:20 மணிக்கு மேலே தான் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அதோடு சேர்ந்து இன்று வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி திதி. அதனால தான் இதை குபேர பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அற்புத நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே சிறந்த பலன் உண்டுங்க. நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. இன்று வியாழக்கிழமை குபேரருடைய நாள். அதனால் கல் உப்பு வாங்கி வைக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். கல் உப்பு வாங்கி வைத்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி எல்லா சுபிக்ஷமும் நிறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா, இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறணும், நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும், எல்லா கசப்புகளும் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்களகரமாக நம்ம இனிப்போட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் முடிந்தால் வெல்லம் வாங்கி வைங்க. அந்த வெல்லத்தை நீங்கள் மாலையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கும்போது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைமண்ட் கல்கண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா, மங்களத்தை கொடுக்கக்கூடிய பொருள். இன்று ஒரு விசேஷமான ஒரு நாள், எல்லா சக்திகளையும் இணையக்கூடிய நாள். அதனால் கண்டிப்பாக மங்களகரமான நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மஞ்சள் வாங்கலாம். விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம், குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு 10 ரூபா பாக்கெட் மஞ்சள் பொடி கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது போக நீங்கள் பச்சரிசி, குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது, நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் இந்த பொருளையும் சேர்த்து வைத்து வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நாளைக்கு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் முழுக்க இருக்கட்டும், நாளைக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நாங்கள் மாலை நேரத்தில் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். நல்ல நேரம் பார்த்து பொருள் வாங்கி வைத்துட்டு அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யும்போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் வைத்து நீங்கள் பூஜை செய்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்கும். எல்லாருமே இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லி வேண்டினாலே நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு உதவி செய்வார். அதனால் நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் முருகப்பெருமான் கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.